பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவாத அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமான ஆராதனை வேளையிலும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணவும், வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆண்டவர் அண்டை கிட்டி சேரவும், ஆண்டவருடைய மெல்லிய சப்தத்தை கேட்கவும், தேவனுடைய உடனிருத்தலை உணரவும் எங்களை தூய்மைப்படுத்தும். ஆதிக்கம் செலுத்தவும், பிறரை அடிப்பணிய வைக்கவும், அவமானப்படுத்தவும் விரும்பும் உலகத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த பணிவிடை ஆவியை எங்களுக்கு தார். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 16வது பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே நீர் வாழ்க இயேசுவே. ஞான பாடல் 16. Kırtare
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். நினிவேயின் வாரம் எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல் எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும்
நான் உன்மேல் இருக்கிற அவநுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பெயருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேந்த குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்கிற பாடலை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக பாடும். துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மைவானில் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றிப்பற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மலையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, மகளும் திருக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவாழ்வு காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவாழ்வு காண்போம்.
மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பலராத வாழ்வும் சிறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, ஒடுக்கும் கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தல். ஒடுக்கும் கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தல். தியான வசனம் நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அசீரிய பேரரசால் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தது எருசலேமை தலைநகராக கொண்ட தென் நாடாகிய யூதா தேசம். அசீரிய இராணுவம் ஏற்கனவே வடநாடாகிய இஸ்ரவேலை வீழ்த்தி தேசத்தை கைப்பற்றி அந்த ராஜ்யத்திற்கு ஒரு முடிவுரையை எழுதியிருந்தது. எனவே தென்னாடாகிய யூதா தேசத்தில் இருந்த தேவ ஜனங்கள் மிகவும் கலங்கி போயிருந்தார்கள். அசீரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் அதற்கு கப்பம் செலுத்தி வந்தார்கள். 1, 2, 10 ஆண்டுகள் அல்ல, 115 ஆண்டுகள் அசீரியர்களின் கையில் அடிமைப்பட்டிருந்தனர். அசீரியர்கள் அதிகமான வரிச்சுமையினால் யூதா தேசத்தை ஒடுக்கினார்கள். இதுவும் போதாதென்று இரக்கமே இல்லாமல் யூதாவை முற்றுகையிட்டு தேசத்தை முற்றிலுமாக ஆக்கிரமித்து அரசனை அகற்றிவிட்டு தங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் தேசத்தை வைத்திருக்க விரும்பி தேசத்தை முற்றுகை போட்டிருந்தனர். தேவ ஜனங்கள் கடவுளின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை கேலி செய்தார்கள், அவதூறாய் பேசினார்கள். நிற்க பலனற்றவர்களாய் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில்தான் நாகும் தீர்க்கதரிசியின் வழியாக தேவ ஜனங்களுக்கு தரப்பட்ட தேவ வார்த்தை, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இன்று ஆண்டவர் நம் மூலமாய் நம் குடும்பத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்ப வேண்டிய 3 முக்கியமான கேள்விகள் உண்டு. முதல் கேள்வி, நான் அசீரியனா அல்லது தேவனுடைய யூதாவா? நான் அசீரியனா அல்லது தேவனுடைய யூதாவா? நாகும் 1:13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அசீரியர் ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள், யூதாவோ அடிமையாக இருக்கிறார், நுகத்தின் கீழ் இருக்கிறான். வலிமையான மிருகங்கள் எளிய பலவீனமான மிருகங்களை கொன்று அவற்றை உண்டு வாழ்கின்றன.
இது மிருகங்களுடைய உலகத்தினுடைய கட்டமைப்பு. ஆனால் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களோ ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கவும், உதவி செய்யவும், அன்பு பாராட்டவும், தெய்வீக சாயலை வெளிப்படுத்தவும், உறவின் சமூகமாக வாழவும் அழைக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 11, 12, 21 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலே புல் பூண்டுகளையும் சகல ஜீவராசிகளையும் ஜாதி ஜாதியாக பல ஜாதியாக படைத்த தேவன் மனிதனை மட்டும் ஒரே வித்திலிருந்து ஒரே ஜாதியாக தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். இது பிற படைப்புகளுக்கும் மனுக்குலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமாகும். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது தேவ சாயலை இழந்தான், தெய்வீக சுவாபத்தை இழந்தான், பற்பல ஜாதியாக பிரிந்து போனான். நிறப்பாகுபாடு, இனப்பாகுபாடு, மொழி பாகுபாடு, தேச பாகுபாடு, குடும்ப பாகுபாடு, கட்சி பாகுபாடு, ஊதிய பாகுபாடு என்று பலவிதமான சமூக சமுதாய அரசியல் பொருளாதார தொழில் பாகுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டார். இவை இன்று வரைக்கும் நம்முடைய சமூக அமைப்பை சீர்குலைத்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்குகிறவன், ஒடுக்கப்படுகிறவன், ஆண்டான் அடிமை, வலியவன் எளியவன், வறியவன் வசதி படைத்தவன் என்ற நிலையை ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் ஒடுக்குகிற, அடக்குகிற, அழிக்கிற மோசமான கட்டமைப்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசி அசீரியர்களின் தலைநகரான நினிவேயின் அழிவை பற்றிய தீர்க்க தரிசன செய்தியை இந்த முதல் அதிகாரத்தில் முன்னறிவிக்கிறார். இந்த அசீரியர்கள் யார்? நோவாவின் மகன் சேமின் வம்ச வழியில் வந்த அசூர் என்பவனின் சந்ததியார். எனவே இவர்கள் அசீரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். நாகும் தீர்க்கதரிசியின் காலத்தில் அசீரியர்கள் மிக கொடூர குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களை நாகும் எப்படி குறிப்பிடுகிறார்? நாகும் 1 அதிகாரம் 10 வசனம். முட்செடிகளுக்கு ஒப்பானவர்கள். நாகும் 1:15. துஷ்டர்கள். நாகும் 2:1. சிதறடிக்கிறவன். நாகும் 2:2. வெறுமையாக்குகிறவன். நாகும் 3:1. இரத்த பழிகளின் நகரம். நாகும் 3:4. மகா சூனியக்காரி, ரூபவதியுமாயிருக்கிற வேசி. இப்போது நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். நான் அசிரியனா அல்லது தேவனுடைய யூதாவா? நாகும் 2:12 பலம் குறைந்த எளிய மிருகங்களின் கழுத்தை கவ்வி பிடித்து பீறி போடுகிற சிங்கத்திற்கு ஒப்பாக அசீரியர்களை நாகும் தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். எதிரிகள், பிற நாட்டினர் தங்களை குறித்து கேள்விப்படும் போதே பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த கொடூரமான காரியம் நாகும் 3:10 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாங்கள் கைப்பற்றும் நாட்டில் உள்ள பிஞ்சு குழந்தைகளை தரையிலும் சுவரிலும் மோதி அடித்து கொடூரமாய் கொலை செய்வார்கள். தங்கள் எதிரிகளுக்கு அல்லது தங்கள் எதிரிகள் தங்களுக்கு எதிராக எழும்பிவிடக்கூடாது என்பதற்காக பிடிப்பட்ட எதிரிகளை
கட்டி போட்டு உயிரோடே அவர்கள் தோலை உரித்து எடுப்பார்கள். இவைகளெல்லாம் அசீரியர்களுடைய ஏடுகள் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட பலத்த கொடிய அசீரிய சாம்ராஜ்யம் 115 வருடமாய் நுகத்தை போல அடக்கி ஆண்ட அசீரியா விழுந்து போகும் என்று கர்த்தர் முன்னறிவித்தார். நாகும் 1:8. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். பலம் பொருந்திய அசீரிய சாம்ராஜ்யம் அழிந்து போகும். பலவீனமான யூதாவோ, அசீரியர்களால் மிகவும் நெருக்கப்பட்ட யூதாவோ மகிமையோடு எழுந்து நிற்கும் என்றார் கர்த்தர். நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம். வலியவன் வாழ வேண்டும், எளியவன் அழிக்கப்பட வேண்டும். இது உலகம் ஏற்படுத்தி கொண்ட கட்டமைப்பு. தேவனோ எளியவர்களை வாழ வைக்கிறவர், வலிமை மிக்கவர்களை கைவிட்டு விடுகிறவர். சாரிபாத் விதவை பரம ஏழை, ஆதரவற்றவள். பஞ்சத்திலும் கர்த்தர் அவளை வாழ வைத்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆகாப் ராஜா தேசத்தையே ஆளுகை செய்தவர், பல சொத்துக்களுக்கு அதிபதி. ஏழைகளின் சொத்துக்களை கூட அபகரித்து தன்னுடைய அரண்மனையோடு சேர்த்து கொண்டவர், இராணுவ வலிமை மிக்கவர். ஆனால் கர்த்தர் அவரை கைவிட்டு விட்டார். உலக கட்டமைப்பிலிருந்து ஒரு உன்னத கட்டமைப்பிற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நுகத்தை பூட்டும் அசீரியர்களைப் போல் இராமல் நுகம் முறிக்கப்பட்ட யூதாவாக நாம் மாறுவோம். இரண்டாவதாக நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி, நான் அகோரமானவனா அல்லது அலங்காரமானவனா? நாகும் 1:13. சமீபத்திலே கோவாவுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு இடத்திலே உலகத்தினுடைய மிக கொடிதான மிருகம் இங்கே உள்ளது என்று சொல்லி ஒரு போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அங்கே போய் எட்டி பார்த்தால் ஒரு நிலை கண்ணாடி. கண்ணாடி கூண்டிற்குள்ளாக ஒன்றும் இல்லையே என்று மறுபடியும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசித்து பார்த்து அந்த இடத்தை கவனித்தால் அங்கே என்னுடைய முகம்தான் தெரிந்தது. இன்றைக்கும் பல நேரங்களிலே நமக்கு ஒரு கொடூர முகம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் அழகுபடுத்த விரும்புகிறார். ஒரு கொடிய மிருகத்தை போல அகோரமானவர்களாக அன்றைக்கு அசிரியர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நுகம் முறிக்கப்பட்ட, கட்டுகள் அறுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் சொந்தமாக்கி இருக்கிறோமா? அல்லது பிறர் மேல் நுகத்தை சுமத்துகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி தெரிந்த அகோர முகம் கொண்ட அசீரியர்களின் நிலை என்ன? அசீரியா நொறுக்கப்பட்டது. நாகும் 3:19. உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது. இதுதான் அசீரியாவினுடைய கடைசியான நிலை. மற்றொரு பக்கம் அசீரியர்களால் நொறுங்கி கிடந்த, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, இனி மீண்டு எழவே முடியாதென்று எல்லாரும் நினைத்திருந்த
இஸ்ரவேலின் மகிமையை தேவன் திரும்பி வர பண்ணினார். இஸ்ரவேல் மகிமையாய் அலங்காரமாய் மாறினது. நாகும் 2:2. தேவன் உங்கள் வாழ்வை அலங்காரமாய் மாற்றுவார், அழகுள்ளதாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அவல நிலைமைகளை அவர் மாற்றுவார். நாமும் பிறருடைய அவல நிலைமைகளை மாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அலங்காரமான அழகுள்ள ஒரு உலகத்தை நாம் கட்டமைப்போம். கடைசியாய் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி, நான் பொல்லாத நினைவு கொண்டவனா, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவனா? நான் பொல்லாத நினைவு கொண்டவனா, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவனா? நாகும் 1:11. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். அசீரியர்கள் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத நினைவு கொண்டிருந்தனர், துராலோசனை செய்பவர்களாக இருந்தனர். கர்த்தர் அவர்களை தேவ ஜனங்களின் நடுவிலிருந்து புறப்பட்டு போகச் செய்தார். தேவ ஜனங்களின் நடுவிலிருந்து முற்றிலுமாக அகற்றி போட்டார். யோனாவின் பிரசங்கத்தால் 150 ஆண்டுகளுக்கு முன்பு மனம் திரும்பினவர்கள்தான் அசீரியர்கள். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்கள், கர்த்தரால் வாழ்வு பெற்றவர்கள். 150 ஆண்டுகளுக்குள்ளாகவே அதையெல்லாம் மறந்து போனார்கள். யோனா தீர்க்கதரிசியும் மறந்து போனார்கள், தேவ வார்த்தையும் மறந்து போனார்கள். இன்று நாமும் கூட மிஷனரிகள் நமக்கு கற்றுத்தந்த சத்தியத்தை மறந்து போனோம். ஒழுங்காய் உடை அணிய அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள், உண்மையாய் வாழ்வதற்கு நமக்கு கற்றுத்தந்தார்கள். பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்த மிஷனரிகள் கூட தொப்பியில் கூழ் வாங்கி குடித்து எளிமையான வாழ்க்கை முறையை நமக்கு காண்பித்தார்கள். பிரிவினையின்றி சமாதானமாக வாழ கற்றுத்தந்தார்கள். வறட்சி காலங்களில் எளியோருக்கு கஞ்சிப்புரைகளை திறந்து பசியாற்றினார்கள். தியாகத்தோடு அவர்கள் நடத்தின மருத்துவமனைகள், கல்வி ஸ்தாபனங்கள், இதன் வழியாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்று இவைகளெல்லாம் மக்களை ஒடுக்குகின்ற சுயநலமான கட்டமைப்பாக மாறி வருவது வேதனைக்குரியது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எத்தனை வரதட்சணை கொடுமைகள், எத்தனை விவாகரத்துகள், ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் சினிமா தரமான உடைகள், அளவுக்கு அதிகமான ஆடம்பர வாழ்க்கை. சத்தியத்தை நாம் இன்று மறந்து போனோம். நாகும் 1:9 சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய அசீரியர்கள் துணிந்தார்கள். நாகும் 1:10 சொல்லுகிறது, மதுபானத்தினால் வெறி கொண்டிருந்தார்கள். நாகும் 1:14 சொல்லுகிறது, மெய்யான ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, விழுந்து போன ஒரு வாழ்க்கை. தேவ ஜனங்களின் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாகும் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறவர். அவருடைய ஜனங்களாகிய நாம் கெட்டவர்களாக இருக்கிறோமா, நல்லவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சிந்தை கேடானதாக இருக்கிறதா? அல்லது பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறபடி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள் இருக்கிறதா? நாகும் 1:10 சொல்லுகிறது, பிறரை குத்துகிற, காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற முட்செடியாக அந்த அசீரியர்கள் இருந்தார்கள். தேவன் அதை பிடுங்கி எரிந்து போட்டார். சுவிசேஷத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாகும் 1:15 சொல்லுகிறது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள்
மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாமோ நல்ல ஒரு ஆண்டவரோடு இணைந்து பிறருக்கு நல்லதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அசீரியர்கள் அல்ல, தேவனுடைய யூதா. நாம் அதிகார வெறியர்கள் அல்ல, அன்பால் வாழ்வால் உலகை ஆள்பவர்கள். நாம் சமூகத்தை கெடுக்கிற பொல்லாதவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள். அதற்கென்று நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 355வது பாடல், காரிருளால் மூடப்பட்ட பர்வதத்தை பார். 355வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். மீட்பராம் ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வளிக்கவும் எங்களை மீட்டெடுக்கவும் நீ தந்த தெய்வீக கட்டளைகளுக்காகவும் அன்பின் பிரமாணத்திற்காகவும் உம்மை துதிக்கிறோம். நாங்களோ கர்த்தருடைய திருச்சட்டங்களை கடினமாக்கி அவற்றை கொண்டே தேவ ஜனங்களை உடன் விசுவாசிகளை ஒடுக்கினோம். தேவனுடைய ராஜ்யத்தை பூட்டி போட்டோம். தயவாக எங்களை மன்னிக்கவும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அசிரியர்களாக இராதபடிக்கு தேவனுடைய யூதாவாக எங்களை காத்துக்கொள்ள, தேவனுடைய ஆளுகைக்குள் எங்களை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிற, மாற்றுருவாக்கம் செய்கிற கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து மிஷனரிகளுடைய அதே தரிசனத்தையும் ஆத்தும பாரத்தையும் கொண்டவர்களாய்
சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விசை கூட எங்களுடைய குறைவுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த கடைசி நாட்களிலே எங்களையே நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல விதங்களிலே தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் பக்கமாக நின்று நியாயத்தையும் நீதியையும் விளங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலதரப்பட்ட புதிய திருத்த சட்டங்களின் வழியாக தேவ ஜனங்களை ஒடுக்கவும் நெருக்கவும் முயற்சி செய்கிற ஒவ்வொரு அரசாங்கத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்பங்களின் நடுவிலும் பலவிதமான உபத்திரவங்களின் மத்தியிலும் பொய்யான குற்றச்சாட்டுகள் பேரிலும் சிறைச்சாலையில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தலைவர்கள் அதிகாரிகள் சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி சுயநலவாதிகளாக மக்களை குறித்த அக்கறையற்றவர்களாக செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து தம்முடைய நியாயத்தை நீதியை விளங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை சமாதானத்தின் பாதையை நடத்துகிற நல்ல தலைவர்களை கர்த்தர் தந்து அவர்கள் வழியாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். உலகத்திலிருந்து அசீரியர்களுடைய கரம் எடுக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய யூதாவாக தேவ ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்திருக்க, உலகத்தினுடைய ஜனங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமாகும் என்று சொன்னீரே. அந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் தேசத்திலும் உலகம் முழுவதிலும் தந்து ஆசீர்வதிக்குமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதங்களிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தருடைய கரம் நன்மை செய்யட்டும். குடும்பத்திலே ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கை சார்ந்து ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய கர்த்தர் உதவி செய்யும். குடும்பங்கள் சமாதானத்தினால் நிறைந்திருக்க உதவி செய்யும். எங்கெல்லாம் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதோ தேவன் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் கர்த்தர் இயற்கையினுடைய பேரழிவுகள், வறட்சியான சூழ்நிலைமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நன்மையான சூழ்நிலைமைகளை, ஆசீர்வாதமான காரியங்களை தந்து நடத்தும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கென்று வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீன படுக்கையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் நினைந்தருளும். நீ தருகிற விடுதலை தம்முடைய பிள்ளைகள் பெற்று ஆண்டவருக்கென்று நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிறைவாய் தங்கியிருப்பதாக